இதெல்லாம் படம் எடுக்கு தெரியுதா தெரியுதாண்ணே சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே, யாழ்ப்பாணத்திலிருந்து தவகரன். இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறோம்டா, யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பழக்கடைகளுக்கு தான் போக போகிறோம். என்னென்னா யாழ் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பழக்கடைகள் இருக்கிறது வந்து யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே இருக்கிற அந்த வைரவர் கோவில் அடியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பழக்கடைகள் இருக்குது. அந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பழக்கடையில் அந்த வீதியால் போய்க்கே நல்ல வடிவாக இருக்கும், வடிவாக கட்டி தூங்க எல்லாம் விட்டுருப்பினோம். அந்த பழக்கடையில் என்ன மாதிரி பழங்கள் இருக்குது, மற்றது என்ன விலையில் போகுது நான் பார்க்க போகிறோம். என்னடா இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்த பொருட்கள விலையும் கூடிக்கொண்டு போது, அதே மாதிரி பழங்கள விலையும் கூடிக்கொண்டு போது. இன்றைக்கு நாங்கள் அந்த பழக்கடையில் போய் என்ன மாதிரி பழங்கள் இருக்குது, என்ன விலையில் இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இதுதான் வைரவர் கோயில் வீதி. இந்த வீதியெல்லாம் ஃபுல்லாகவே பழக்கடைகள் இருக்குது. பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு இந்த பழக்கடைகள். ஜாழ்ப்பாணத்துக்கு வாரவையும் சரி, ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறவையும் சரி, இங்கே வந்து பழங்கள் வென்றாம் பழமை பாருங்கள். இந்த நேரம் வந்து பழக்கடைகள் பிஸியாக தான் இருக்குது. இந்த நேரம் மக்கள் வந்து வேண்டிக் கொண்டே போயினோம். 700 700 மற்றது ஆப்பிள் 3,200 3,200 ஆப்பிள் 4,250 4,250 5,250 5,250 3,250 3,250 இது 5,250 5,250 ஒரே 3,200 3,200. என்ன விலைண்ணா வாங்க? நாங்கள் வந்து 50 60 70 80 எல்லாம் என்ன விலைண்ணா? ஓ இது வந்து 1 கிலோ 350. 1 கிலோ 350. ஒரு 300 போட்டு தரலாம். ஆஹா. இது இது எங்கே கிரேஸ்? இது வந்து ஆஸ்திரேலியா கிரேஸ். இதோ ஒன்று என்ன விலை? 1,70 3,200. இந்த சின்ன கிரேப்ஸ் என்ன விலைண்ணா? யாழ்ப்பாணம் தானே? கொய்யாக்காய் 1 கிலோ 150 கொய்யாக்காய். இது என்ன சின்ன விலைண்ணா? கிலோ 300. என்ன விலை கிரேப்ஸ் போகுது? கிரேப் முன்னாடி வந்து 1,200 கிலோ. 1,200? ஆஹா. இது 1 கிலோ வந்து 600. என்ன மாதிரி இப்போ எல்லாம் விலை ஓடிட்டு போடாங்க. இப்போ அரிசி சீனி அங்கேர்கள் எல்லாம் தட்டுப்பாடு விலை கூட்டின காரணத்தால அப்படியே மக்களின் எல்லா பாடெல்லாம் கஷ்டம் எல்லாம் இல்லை விலை கூட சீவிக்கலாம் எல்லாமே கஷ்டம். என்னைய ஒரு முறை கேட்க சொல்ல 6 குறைஞ்சி கைதாகும். என்ன சொல்றீங்க? போன ஞாயிற்றுக்கிழமை ஐயோ நில்லுங்கன்னாங்க. நான் அப்படி ஓடிக்கொண்டிருக்கையில் கிலோ பண்ணி போட்டு பார்த்தா புதுசைக்கு 6 வந்தாங்க. நான் 51 போய் ஆமி செல்லி போய் கிட்ட ஓடிட்டேன். அது திரும்பி போயிட்டாங்க. கடவுளெல்லாம் கூடி போச்சாப்பா? எல்லாம் 18-20 வயசு உள்ள ஆக்களுக்கு எல்லாம் போதை பொருள் பாய்ச்சி கஞ்சா பாய்ச்சி எல்லாம் கொடுமா. ரம்புட்டான என்ன விலை போகுது? இன்னைக்கு இதுதான் ஆரம்பம். இது வந்து 7 பழம் 100 ரூபாய்க்கு. 7 பழம் 100 ரூபா. 7 பழம் 100. இது இந்த பச்சை கிரேப்ஸ் எங்கேருந்து வர்றது? அமெரிக்கன் கிரேப்ஸ். என்ன விலை? இது வந்து 1,400 ரூபாய்க்கு. 1,400 ரூபாய்க்கு. இந்த கிரேப்ஸ் இது 1,200 ரூபா. ஆஸ்திரேலியா 1,200. இந்த சின்ன தூரம் இங்க வந்து நாங்க 350 ரூபாய் விற்கிறோம். 300 ரூபா அப்படி விற்பாங்க. இங்க யாழ்ப்பாணத்துல 50 ரூபா எல்லாம் விலைவாசியாக. அப்ப இலங்கையில இருக்கிற பழக்கடையில இந்த பழக்கடை தான் பெரிய பழக்கடையா? ரொம்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்படி நீட்டுக்கு இருக்கிற பெரிய பழக்கடையா? இந்த பஸ்டாண்டுக்கு இல்ல. ஓ யாழ்ப்பாணத்துல இதா? ஓகே. கடை ஒன்று கொண்டு இருக்குது. ஆனா இந்த பேரி மட்டும் அரசாங்கத்தால விநாயகப்பட்டு கொடுத்த. சரி சரி சரி. பச்சை வெள்ளம் என்ன விலை போகுயா? இது பெருசு வந்து 3,250. 3,250. சின்னன் 5,250. சின்னன் 5,250. இது அடுத்த பச்சை மூண்டா சின்னன் 5,250 பச்சை. இது 4 பீஸ் வந்து இது வந்து 350. 20 பீஸ் இருக்கு. 20 பீஸ் 350 ரூபா. 5 இது 350 ரூபா. இது 3 போட்டது 200. 3 orange 200 ரூபா. ஆஹா எல்லாம் விலைவாசி. என்ன மாதிரி இது? இது வந்து மாதுளம்பழம் என்ன விலை? 200 ரூபா. இது அங்க இந்த சைனா மாதுளம்பழம். ஆனா சனங்க பயப்படுறது சைனா சாப்பிட்டா நோய் வரும். எல்லாரும் சைனா சினோபாமை போடுறோமே, ஊசியை போடுறோம், பெரிய பிரச்சனை தானே. அப்ப சைனா மாதுளம்பழம் பிரச்சனை இல்லை. இது ஆஸ்திரேலியா அமெரிக்கா அமெரிக்கா நல்ல இன்னைக்குதான் நன்றி நன்றி ஐயா நன்றியா. 1 கிலோ 350 பாருங்க. வெளியே பாருங்க 1 கிலோ 350. இந்த கிரேப்ஸ், இந்த கருப்பு கிரேப்ஸ். இது இந்தியாங்க. இது
சைனாடு பாருங்க சைனா கிரேப்ஸ் இருக்குது நல்லா இருக்கு சைனா கிரேப்ஸ் இந்த நாலு 250 ரூபா 200 போகும் வெளியில வந்து விலைவாசி கூடிக்கொண்டு இருக்குது கட்டும் விலைவாசி கூடிக்கொண்டு இதெல்லாம் 400 வித்த ஆப்பிள் அமெரிக்கன் ஆப்பிளா இல்ல இது அமெரிக்கன் கிடையாது இவன் சவுத் அமெரிக்கன் நினைக்கிறேன் இவன் சவுத் அமெரிக்கன் சவுத் ஆப்பிரிக்கன் ஒவ்வொரு நாட்டு ஆப்பிள் வரும் தானே இதெல்லாம் வந்து 400 வித்த ஆப்பிள் இன்றைக்கு 4 கட்டி 200 ரூபா போகுது 4 கட்டி 200 ரூபா போகுது நான் அப்படி 4 விலை கூடிக்கொண்டு போக நாங்கள் எங்கிற பொருளாதாரத்தை என்ன செய்ய முடியும் அதுதான் வாழ்வாதாரத்துக்கு நாரை தான் போகிறோம் என்ன இது பேக்கெட்லேயே எப்படி அடைச்சி வருதோ இது வந்து பாக்ஸ்லேயும் வரும் பேக்கெட்லேயும் வரும் ரெண்டு பாக்ஸ்லேயும் வருது பேக்கெட்லேயும் வருது இந்த உள்ளூர் உற்பத்தி ஒன்று வெளியெல்லாம் வெளிநாட்டு பொருட்கள்லாம் கூட வருது வெளிநாட்டு உற்பத்தியெல்லாம் கூட வச்சுக்கிறீங்க இது மாதுளம்பழம் என்ன விலை போகுது இந்த மாதுளம்பழம் வந்து இது வந்து நாங்கள் முந்தைய ஆரம்பத்தில் 150 ரூபா விற்றோம் 150 ரூபா விற்றீங்க இப்போ 250 ரூபா 250 ரூபா போகுது 200 ரூபா 200 ரூபா போகுது வெறும் 150 ரூபா முந்தியெல்லாம் 2 எடுத்தா நாங்கள் 300 ரூபா கொடுக்குறோம் 2 எடுத்தா இப்போ உண்டை 250 ரூபா 250 ரூபா கொடுக்குறோம் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் மக்களுக்கே தெரியும் சைனாலே வந்து சைனா மாதுளம்பழம் மக்களுக்கே தெரியும் சைனா மாதுளம் வந்து மற்ற வந்து இப்போ இஸ்ரேலும் சைனாவும் அது தான் வந்து இருக்கும் இஸ்ரேலும் சைனா பழங்கள்லாம் பெறது கூட மாதுளைன்னு 2 தான் வந்து தற்போதைக்கு யாருக்கு நிற்குது மக்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு சைனா மாதுளம் இதான் சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படியா நாங்களும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதான் சீனால இருந்து வந்தால் சீனான்னு நான் சொல்லுவோம் நாங்கள் என்னத்தை சொல்றது அது எங்கட தாய்நாடு தானே என்ன அப்படி இல்லை நாங்கட என்ன சொல்றது வருங்கால தாய்நாடு தான் நினைச்சீங்கன்னா சம்பந்தம் தெரியல எனக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா காணும் ஒரு நாளைக்கு 5000 ரூபா தேவை 5000 வருமானம் என்ன உழைக்கிறது தானே நான் கூலி வேலைக்கு போகிறவங்க பெண்களெல்லாம் படி வச்சுப்பாங்க நாங்கள் வந்து சம்பளத்துக்கு நிற்கிறோம் எங்களுக்கு வந்து 1200 ரூபா சம்பளம் சாப்பாடு அது வேற பிரச்சனை 1200 நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றது சாமான் அரிசிவாசி விலை என்ன சீனிவாசி விலையில் என்ன அங்கிருந்த விலையில் என்ன பார்க்கணும் 1000 ரூபா காணாது ஒன்றும் காணாது வேலையும் இல்லை வேற தொழிலும் செய்யல எல்லாமே இல்லை விவசாயம் செய்ய படிக்கிட்டாலும் விவசாயத்துக்கு பொருளாதாரம் இல்லை உரம் இல்லை இது இல்லை அது இல்லை நாங்களும் அன்றாட வாழ்க்கையை ஓட்டோம்காண்டி ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போவோம் அதுதான் 2022 புறாக்குது பார்ப்போம் என்ன புறா நல்லா புறாக்குது இல்லாடி அதுதான் இப்போ சும்மா அங்கே ஒரு நேரம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தாலுமே அடுத்த முறை சாப்பிடக்கூடிய இருப்பு வரைக்கும் இல்லை அதுதான் பார்ப்போம் அண்ணா வணக்கம் என்ன மாதிரி பழங்கள் விலையில் வளமே வருது பழமே மாதிரியோ என்ன முதல் வித்த மாதிரி தான் 100 ரூபாய்க்கு விற்கிறியோட 3 ஆப்பிள் சொல்லுங்க அண்ணா உண்மையை சொல்லுங்க என்ன விதம் போகுது பழங்கள் டபுள் மடங்கு கூட்டிட்டீங்க என்ன இல்லை 3 orange 3 orange பாருங்க இதுல பழங்கள்லாம் கட்டும் இல்லை அன்னைட்ட மட்டும் இல்லை இல்லை இடத்துல விளையாட்டாங்க இது இந்த சின்ன orange 350 மாம்பழங்கள் என்ன விலை 50 40 300 எத்தனை 50 40 300 50 40 300 இது சின்ன என்ன விலை 40 கொய்யாப்பழம் 1 கிலோ 100 ரூபா அண்ணா அப்போ விலைவாசி எல்லாம் என்ன மாதிரி இருக்கு உங்களோட கடுமையாக விலை ஓடிட்டா முதல்ல விட குறைய எடுத்த நீங்கள் இப்போ கூட தான் எடுக்க வேண்டியது இப்போ எந்தெந்த நாட்டில் இருந்து இப்போ பழங்கள் வருது இங்கே இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் சைனா சவுத் ஆப்பிரிக்கா சைனால இருந்தால் கூட பழங்கள் வருது இது எங்கெங்க இருந்தேண்ணா பழங்கள் கூடுதலாக வருது இங்கே முக்காசு பாரத சைனா சைனா ஆஹா ரெண்டாவது கட்டம் சீசன் தான் சீசன் 10ஆம் மாதத்துக்கு ஆஹா அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா அங்க இருந்து எல்லாம் வருது ஆஹா சவுத் ஆப்பிரிக்கன் ஆஸ்திரேலியன் எல்லாம் இருந்து ஆஸ்திரேலியால இருந்து எல்லாம் வருது அப்ப எல்லா இடத்துல இருந்து இறக்குமதி செய்யறாங்க இல்ல இத்தாலி ஜாமான் வரும் ஆஹா இதெல்லாம் இந்த இத்தாலி ஆப்பிள் இந்த ஆப்பிள் எல்லாம் இத்தாலி ஆப்பிள் இது 5 உள்ளது எத்தனை என்ன அது 300 5 உள்ளது 300 ரூபா சாதாரணமா முந்தி இதெல்லாம் 400 ரூபா வித்தது 400 ரூபா வித்தது இப்ப 500 ரூபா 300 ரூபா விலைவாசியெல்லாம் எல்லாம் கூட கூட அப்படியே கூடிக்கொண்டு போகுது ஒன்றும் செய்யல அதுனா பச்சை ஆப்பிள் எல்லாமே என்ன விலை போகுதுண்ணா பச்சை ஆப்பிள்
பச்சையாப்பிள் 3,250 ரூபா. 3,250 ரூபா. அது சின்னன்றிருக்கு 5,250 ரூபா. 5,250 ரூபா. அது சோப்பாப்பிள் இருக்கு அமெரிக்கன். அந்த சிவப்பு இருக்கிறது அமெரிக்கன். அது என்ன விலை? அதுக்கு 3,300 ரூபா. 3,300 ரூபா. இது மற்ற இதுகள் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த கடையை வந்து நீங்க வடிவால கட்டி வச்சுக்கிறீங்களோ? இந்த கட்டி வடிவா வச்சுக்கிறீங்களோ? அது என்ன மாதிரி? அது ஒரு என்ன மாதிரி அதை செய்யறீங்க? இதுக்கு போட்டு அது கட்ட தானே அது ஒரு வடிவில் வருது தானே? ஒரு அமைப்பு கவர்ச்சி இருந்தால் தான் எந்த பொருளும் வியாபாரம் செய்யலாம். அதுதானே சனம் பார்த்து வருவினா. இந்த வீடியோவில் போய் வந்து இந்த பழக்கடையில் ஒரு வித்தியாசமான வடி ஒன்று கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நீங்கள் பழங்களே என்ன மாதிரி பாதுகாக்கிறது? இப்போ பழங்கள் வந்து இன்றைக்கு வில்வடாட்டி அது என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கள்? பட் உடனே பில் வெட்டுற மந்தாண்டு அதெல்லாம் பில் வெட்டுற குறைய இப்படி குறைஞ்சியும் வந்து நேற்று கட்டினா முடிஞ்சிடும். அப்போ உடனே உங்களுக்கு பில் வெட்டு கொண்டு இருக்குது. அதுபடியே தேங்குற தன்மை இல்லை. கொய்யாப்பழம் என்ன விலை போதுண்ணா? இப்போ கொய்யாப்பழம் எல்லாம் விலை கூட இங்கே விளையிறதே 400 ரூபா போகுது கிலோ. அப்படியா? கிலோவே 400. மாம்பழம் என்ன விலைண்ணா? மாம்பழம் மழுவு ஒரு மாம்பழம் 70 ரூபா. இலங்கை காசுக்கு பாருங்க ஒரு மாம்பழம் 70 ரூபா. இது எங்கட யாழ்ப்பாணத்து திராட்சைப்பழம் சீசன் முடிஞ்சது இல்லை? கிலோ 600 ரூபா. கிலோ 600 ரூபா. மற்றபடி சீசனுக்கு 300 ரூபா 350 ரூபா. அப்போ தங்கத்தின் விலையெல்லாம் பழங்களும் போகுது. வணக்கம். என்ன மாதிரி பழங்கள் என்ன விலையில போகுது? என்ன மாதிரி என்ன மெலி ஒன்று சொல்ல காய்ச்சாங்கண்ணா? அப்படியா? எல்லாம் விலை ஓடிப்பது என்ன விலைவாசிகள் என்ன மாதிரி இருக்கு? கடன் வெளியா தான் போதா? போட்டு 100 ரூபாய்க்கு பழமே இல்லை. அப்படியா? 100 ரூபாய்க்கு வந்து கேட்குறாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு பழமே இல்லைன்றியா? ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை தான் கொடுத்து விட வேண்டி வருதுண்ணா. என்ன செய்யறது? அவ்வளோ எல்லாம் மாறி போச்சுண்ணா. அதுதான் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தானே. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி பழங்கள் என்ன விலை போகுது? மலிவா தான் இருக்கு. பா பாருங்க அண்ணன் கடையில் மலிவு தான். தொடங்க போறேண்ணா. ஃபோக்கஸ் பிடிக்கும். அதான் நெஞ்ச கிளியரா இருக்கு. எங்க பெரிய ஆகலை 250 ரூபா. பச்சை 200 ரூபா. 300 ரூபா. 250 ரூபா. தோடம்பழம் 200 ரூபா. 200 ரூபா. ஆஹா எல்லாம் 200 ரூபா. சின்ன 200 ரூபா. 10 பழத்துக்கு 10 பழத்துக்கு கிட்ட கிடக்கு. 1/4 கிலோ 300. 1/4 கிலோ 300 ரூபா. கொய்யாப்பழம் கிலோ 350. கிலோ 350 கொய்யாப்பழங்க. அப்போ எல்லாமே விலைவாசி கூடிப்பு தான் கிடக்கு. எங்களை பழம் கூட இல்லை. சரி. மாம்பழங்கள் தான் இல்லையாண்ணா? இது கிலோ 200 சின்ன பழம். இது என்ன விலை கிலோ? இது வந்து 50 ரூபா. இது கிலோ 200. கிலோ 200 ரூபா. பாருங்க சின்ன மாம்பழம் 200 ரூபா கிலோ. இது வந்து 50 ரூபா. இது யாழ்ப்பாணம் கிரேப்ஸ் என்ன விலை? கிலோ 600. கிலோ 600 ரூபா. பாருங்க இதுலேயும் எல்லா பழங்களும் இருக்குது. ஆக அந்த மங்குஸ்தானதுகள் இப்போ இல்லை போடாது. சீசனில் போடாது. மிச்சம்படி எல்லாமே இருக்குது. பாருங்க பச்சை ஆப்பிள்கள், எல்லா ஆப்பிள்கள், மாம்பழங்கள், கிரேப்ஸ்கள் எல்லாமே இருக்கு. பாருங்க வெயில் நல்லா அடிக்குது. இளநீ ஒன்று பண்ணி குடிப்போம். ஆனால் ஸ்டோ ஒன்று போடுதாங்க. இதெல்லாம் படம் எடுக்கு தெரியுதா?
சரிதானே ஒரு காயாட்டிக்கணும் காட்டியாச்சோ ஓகே ஓகே கீழே நம்ம வந்து இல்லை மேலே வந்து விட்டாச்சு அமைதி விட்டு எடுத்து வந்துருக்கு ஃபோட்டோ இதில் அப்படியே கட் பண்ணி எடுத்தோம் என் வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கு ரிமோட் ஒன்று விடணும் அது வேண்டும் எல்லாம் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு அடிக்கணும் ஃபோட்டோ எத்தனை மெகா பிக்சல் என்ன அடிச்சு விடுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க